சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அவசரமாக சென்னை வரும் பன்னீர்செல்வம் அவர்கள் மதுரையிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் சென்னை வருகை தர உள்ளார். இதற்கு மிக முக்கியமான காரணம் அதிமுக பாஜக கூட்டணி விரிசல் அடையப் போகிறது. கூட்டணியில் பல்வேறு பிரச்சனைகள், அதுவும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக பல்வேறு அதிமுகவின் தொண்டர்கள், பெரும்பான்மை அதிமுகவின் தொண்டர்கள் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை கொடுத்திருப்பதன் காரணமாகவும் என்ன செய்வதென்று தெரியாமல் கிட்டத்தட்ட பாஜக அதிமுகவின் தலைமையிடமே மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்களை அதிமுகவில் இணைத்து விடுங்கள், இல்லை என்றால் அதிமுகவின் கூட்டணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். இதற்கு எடப்பாடி மறுப்பு தெரிவிக்கவே தற்பொழுது தமிழகத்திற்கு தேசிய பாஜக மிக முக்கியமான நபர் தமிழகம் வருகை தர உள்ளார். இதனால் பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் மோடி அவர்களுக்கு கடிதம் அனுப்பிய பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த கடிதத்தை மோடி அவர்கள் புறக்கணித்து விட்டார். அதனைத் தொடர்ந்து 2 நாட்களாக மோடி அவர்களையும் பாஜகவையும் ஓபிஎஸ் அவர்கள் விமர்சித்தார். இதனால் என்டிஏ கூட்டணியிலிருந்தும் ஓபிஎஸ் அவர்கள் விலகியதாகவும் அறிவித்திருந்தார். தற்பொழுது சென்னைக்கு வருவதற்கு நோக்கம் என்ன? ஒருபோதும் இனி பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட மாட்டேன், தனது அதிகாரப்பூர்வமான கூட்டணி யார் என்பதை தெரிவிப்பதற்கும் இந்த சென்னை பயணம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு தோல்வியே ஏற்படும் என்ற தகவலும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்றால் அதற்கு ஓபிஎஸ் அவர்களிடம் அதிமுகவின் தொண்டர்கள் இணைவதுதான். 3.5% வித்தியாசத்தில் தான் அதிமுக 2021 சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்தது. ஆனால் இந்த முறை மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவி எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்கும். ஆனால் கேம் சேஞ்சராக ஓபிஎஸ் அவர்கள் 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையும் தற்பொழுது இருப்பதாக வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் கூறியுள்ளார். அவசரமாக சென்னைக்கு வருகை தரும் ஓபிஎஸ் அவர்களால் மாற்றம் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாமா அல்லது எந்த கட்சியுடன் கூட்டணி பன்னீர்செல்வம் அவர்கள் வைக்கலாம் என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.